உங்களுடைய கர்மாவை கடக்க இது மிக அவசியம். இதை செய்யாமல் நீங்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அது வீண் தான், எந்த பலனும் அளிக்காது. ரெண்டாவது, நேரத்தை 3 விதமாக பிரித்து அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கணும். அப்படி இன்வால்வ் ஆகிறதால என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்துக்கு போவீர்கள். இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டீங்கள்ல, இது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இந்த 3 விதமாக நேரத்தை பிரித்து அந்த நேரத்தில் நீங்கள் இதை தான் செய்யணும், வேறு எதையுமே செய்யக்கூடாது. இது கன்ஃபார்ம்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் கன்ஃபார்ம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம், சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், இதை யாருமே நாம் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கவே இல்லை. உணவு கையில் கிடைச்ச உடனே முழுங்குறோம். ஆனால் அந்த உணவுக்கு முன்னாடி இந்த சில விஷயத்தை நினச்சி பாருங்கள். கடவுளுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். 4வது, விடாமல் செய்யுங்க. அன்பே சாயில சொன்னதை எதுவுமே விடாமல் செய்யுங்க. ஆனால் இதை விட்டுட்டிங்கன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல பலன்களும் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வேலை பிஸி, வீட்டில் பிஸி, அது பிஸி, இது பிஸி. இந்த பிஸி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடாது. நீங்கள் பிஸி அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நிறுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். கெட்ட விஷயத்தை நீங்கள் அனுமதிக்க தயாராக இருந்தால் விட்டுடுங்க. அனுமதிக்க முடியாதுன்னா இதில் சொல்லப்பட்டவை அத்தனையும் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய பதிவாக கூட இது இருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கான பதிவுன்றதை மறக்காதீங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாம் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் மனப்பூர்வமாக செய்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதை சாயப்பா கிட்ட இருந்து நாம் திரும்ப பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இப்பையும் நீங்கள் சில விஷயத்தை மனப்பூர்வமாக தான் செய்கிறீங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதோ அதனுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வருது. நாம் ஒரு தவறு செய்யும்போது கூட மனப்பூர்வமாக செய்கிறோம், ஒரு நல்லதை செய்யும்போது கூட மனப்பூர்வமாக செய்கிறோம். ஸோ மனப்பூர்வம் அப்படின்னா என் மனசுக்கு பிடிச்சிருக்குது, அந்த விஷயத்தை செய்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது, அதனால நான் இதை செய்கிறேன். இது நல்லதா கெட்டதான்றது வேற விஷயம். அது அதனுடைய விளைவுகளை பொறுத்து தான் நம்ம நல்லது செஞ்சோமா இல்லை கெட்டது செஞ்சோமா அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, கெட்டதை செய்யும்போது அதில் நமக்கு சந்தோஷம் இருக்கிறதால அதை நாம் மனப்பூர்வமாக செய்கிறோம். ஆனால் நல்லது செய்யும்போது
கெட்டது செய்யல இருக்கிறதுல எந்த விதமான சந்தோஷமும் நல்லதில் பெரிய அளவில் இருக்காது. அதனால் அதை மனப்பூர்வமாக செய்கிறோமா செய்யலையான்றதே ஒரு பெரிய கேள்வி பதில். இங்கே ஒருத்தவனை திட்டணும் அப்படின்னா மனப்பூர்வமாக திட்டுறோம், ஆத்திரத்தை அத்தனையும் கொட்டுறோம். அதே போல் ஒருத்தவனை பாராட்டணும் அப்படின்னு நினச்சா மனப்பூர்வமாக செய்கிறோமா? தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது நாள் வரைக்கும் என்னமோ செஞ்சோம், ஆனால் எதையுமே நாம் சரியாக செய்யலை. என்னமோ செஞ்சோம், ஆனால் எதுவுமே நம்ம சரியாக செய்யலை. இப்போ இதை தான் செய்ய போகிறோம். அதை எப்படி சரியாக செய்யறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். செய்யறதை என்ன செய்யணும், அதை எப்படி சரியாக செய்யணும், அதை எப்படி மனப்பூர்வமாக செய்யணும். சரியாக செய்கிறதுன்றது தனி, மனப்பூர்வமாக செய்கிறதுன்றது தனி. ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்றத தாண்டி ஒரு அஃபெக்ஷனும் இங்கே தேவைப்படுது. கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயம், நீ எதை செய்கிறியோ அதுலேயே நீ மாறிடுன்றாரு. நீ எதை செய்கிறியோ அதுலேயே நீ மாறிடு. உன்னையும் உன்னுடைய செயலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நீ இரு. இது ரொம்ப அற்புதமானது இல்லை? நீ ஒரு வேலை செய்கிற, உன்னோட வேலையில் மட்டும் கவனத்தை வைக்கிறன்னா நீ வேலையாக மாறிடு. வேலை செஞ்சு முடிச்சிட்டனா உனக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இரு. சேரு, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் பிரிஞ்சிடு. மறுபடியும் எப்போ அந்த வேலை செய்கிறியோ மறுபடியும் சேர்ந்துக்கோ. இப்போ இவர் சேருன்னு சொல்கிறாரா இல்லை சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரான்னு? சேர்ந்துக்கோ, ஆனால் அதுலேயே லயிச்சிருக்காத. அடுத்த ஒரு வேலை வரும்போது அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நீ வந்துடு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 8 hours நீங்கள் உழைக்கிறீங்க. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. சம்பாதிக்கிறது எதுக்கு? குடும்பத்துக்கு. குடும்பம்னா யார்? மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள். இவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுக்க, பொருளீட்ட எல்லாத்துக்கும் தேவை. அப்போ நீ 8 hours ஒர்க் பண்ணுற, சந்தோஷமாக ஒர்க் பண்ணு. நீ அந்த 8 மணி நேரத்தையும் அந்த வேலையை செய்யும்போது நீ அன்பாலேயே செய். அதுவாக நீ மாறிடு. இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு, முடிஞ்ச உடனே உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீ வந்துடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே செய், முயற்சி செய், நல்லா உழ, நல்ல டெடிக்கேஷனாக இரு. நீ செய்யக்கூடிய வேலையே நீ எனக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சமம். நீ செய்யக்கூடிய வேலையே எனக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கு சமம். ஆனால் செஞ்சு முடிச்சிட்ட, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்ட. இனி அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பற்றி நீ யோசிக்காத, அதை கடவுள் தருவார். அப்போ நாம் அந்த இடத்த முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நீ இப்போ என்னவா இருக்க? வேலையை முடிச்சதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வரும்போது உன்னோட குடும்பத்தை சந்திக்க வர. குடும்பத்தை சந்திக்கும் போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்க. அப்போ நீ இப்போ குடும்பத்தில் ஒருத்தவனாக மாறிடு. அப்போ நீ வேலையில் இருந்த, அது நானான்னு கேளு. இப்போ நீ குடும்பத்தில் இருக்க, இது இப்போ நீ, இதான் நிஜம். அது நிஜம் இல்லை, அது முடிஞ்சிடுச்சு, இதான் நிஜம். இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஆனால் முயற்சி பண்ணால் எதுவுமே கஷ்டமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆடியோவில், சர்க்கஸில் பைக் ஓட்டுறவனும் மனுஷன்தான், ரோட்டில் பைக் ஓட்டுறவனும் மனுஷன்தான். ஆனால் அந்த சர்க்கஸில் அந்த கூடாரத்தில் அவன் அந்த பைக்கை வேகமாக ஓட்டும்போது கீழே விடலை. ஆனால் நான் அந்த கூடாரத்தில் என்னை வண்டியை ஏற்றி வச்சா இப்படி மேலே ஏறதுக்குள்ளே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் விழுந்துடுவேன். நானும் மனுஷன்தான், சர்க்கஸில் ஓட்டுறவரும் மனுஷன்தான். அப்போ அவர் எப்படி விடாமல் இருக்கார்? அவருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கா? கிடையாது. அவருக்கு மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அந்த பவர் தாண்டி முக்கியமானது ஒன்று இருக்குது. பவர் இட்ஸ் நாட் அ மேட்டர்.
ஆனால் பவரை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா பயிற்சி, உழைப்பு, அர்ப்பணிப்பு. பயிற்சி பண்ணால் போதுமா? நீ பயிற்சி பண்ணதை உழைப்பாக எடுத்துகிட்டு போகணுமா? உழைச்சா மட்டும் போதுமா? நீ அந்த உழைப்பை அர்ப்பணிக்கணும். எல்லாமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ அந்த பயிற்சி இருந்துருச்சுன்னா எல்லா விஷயமும் இங்கே தானாக வரும். அது யாருமே நிறுத்தி வைக்க முடியவே முடியாது. ஆனால் எல்லா விஷயமும் லேக் ஆகிறது ஒரே காரணம் என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா 24 மணி நேரமும் அதை மைண்ட் அளவில் நினச்சி அது மூலமாக ஏங்கி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போவது தான் நம்ம செய்யக்கூடிய மிக மிக மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருக்குது. 24/7 இதையே ஒரே விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கும். நினைக்கிறோமா இல்லையா? வேற எதுவுமே இல்லையா நினைக்க? வேற எதுவுமே இல்லையா செய்ய? 24 மணி நேரத்தை பிரிச்சுக்கோங்க. 8 + 8 + 8 8 மணி நேரம் உழைக்கணும். 8 மணி நேரம் குடும்பத்துக்காக, உன்னோட நண்பருக்காக. மீதி இருக்கிற 8 மணி நேரம் உனக்கானது. உன்னோட தூக்கம், பிரார்த்தனை, மெடிடேஷன், இது எல்லாம் உனக்கானது. உனக்கான இடத்துல நீ யாரையும் சேர்க்காத. உனக்கு உயிரே கொடுப்பாங்க, அவங்களையும் சேர்க்காத. உனக்கானதை நீ சரி பண்ணு. உனக்கானதை நீ எடுத்துக்காம விட்டுட்டன்னா உனக்கானது உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். ஒரு விஷயத்தை செய்யணும், அதில் டெடிகேட் ஆகு. வேற வழியே கிடையாதுங்க. நீ இப்போ சன்னியாசியும் இல்லை, குடும்பஸ்தனும் இல்லை. நீ எல்லாத்தையும் தாண்டி கடவுளுக்கு நல்ல மனுஷனை ப்ரூஃப் பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். யாரையும் நீ வெறுக்கல, யாரு மேலேயும் அளவுக்கு மீறி அன்பும் வைக்கல. இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டா வாழ்க்கையில் எந்த பெயினும் எந்த மனுஷனுக்கும் ஏற்படாது. வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய பெயின்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பெயின்னா, நீ எதையுமே உருப்படியாக இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யலை. எதை நீ கையில் எடுக்கிறியோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கைன்னு நினச்ச. அதனால தான் உனக்கு ஃபெயிலியர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவை. அப்போ நீ என்ன நினச்சியோ, யார் உன் கூட இருக்கணும்னு நினச்சியோ அவன் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னு 24 மணி நேரமும் நீ நினச்சா உன்னை விட்டு போயிடுவாங்க, இல்லை நீ அவனை விட்டு போயிடுவ. இது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள். ஒரு சாய்ராமுடைய ஒரு கதறல், 10 வருஷம் நான் விரும்பினேன். ஆனால் இன்னைக்கு என்னை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. என் வாழ்க்கையில் அத்தனையும் நான் தொலைச்சிட்டேன். இந்த நிமிஷத்தில் அத்தனையும் நான் முடிஞ்சிடுச்சு என் வாழ்க்கையில். இவருக்காகவே நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன். எத்தனையோ வரன் வந்தது. எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டேன். இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. இவரை நம்பி நான் உக்காந்ததால இன்னைக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய கதறல் இன்னைக்கு காலையில் அன்பே சாயில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. அப்போ இவங்க மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, 24 மணி நேரமும் இவர் என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு 10 வருஷமாக நினைச்சாங்க. எந்த இடத்துல அதிகமாக ஈடுபாடு இருக்குதோ அங்கே தான் ஆபத்தையும் கொடுக்கும். நீங்கள் விரும்புங்க, விரும்ப வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய கடமையை தாண்டி நீங்கள் விரும்புனீங்க இல்லையா, அந்த விரும்பினதுக்கு உண்டான பரிசு தான் இந்த பரிசு, இந்த ஏமாற்றன்ற பரிசு. அப்போ உங்களுடைய வேலையை 8 மணி நேரத்துக்கு உண்டான உங்கள் வேலையை, இன்னொரு 8 மணி நேரத்துக்கான அந்த ஃபேமிலி ஒர்க்கை, இன்னொரு 8 மணி நேரத்துக்கு ஆனான உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தவற விட்டுட்டு 24 மணி நேரமும் இதே சிந்தனையில் இருந்தீங்க. கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா, கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா, கிடைக்க மாட்டாரா கிடைக்க மாட்டாரா கிடைக்க மாட்டாரா நீங்கள் கடைசியில் என்னாச்சு? அவங்கள குட் பை சொல்லிட்டாங்க. இதுதான் ரீசன். ஸோ அதான் புத்தர் சொன்ன மாதிரி,
ஆசையே துன்பத்திற்கு காரணம். யார் மேலே அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கிறோமோ அங்கே தான் உனக்கு துன்பமே பிறக்குது, வேற ஒன்றுமே இல்லை. 24 மணி நேரமும் இதை நினைக்கக்கூடாது. எதை நினைக்கணும்? அந்தந்த நினைக்காம இருக்கவும் கூடாது. அனுக்கா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆனால் அதில் ஒரு சொட்டு, ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா கூட அது டபக்குன்னு வெடிச்சிடுது. நம்ம வாழ்க்கையை நினச்சா நமக்கே அதிசயமாக இருக்கும். இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் வந்து இப்படி இருக்கு. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது கண்டிப்பாக பிரியதான் செய்யும். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாரும் வேணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யுங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும். அட் சேம் டைம் உங்களுடைய வேலையும் உண்மையாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று போராட முடியும். ஒரே நிமிஷத்தில், ஒரே நாளில், இல்லை 1 மணி நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அள்ளி 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 கொடுப்பார். இது என் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. நான் சிலரால் மிகப்பெரிய அளவில் நான் பாதிக்கப்பட்டேன். சிலரால். ஆனால் பாதிக்கப்பட்ட எனக்கு அது மூலமாக நான் அஃபெக்ட் ஆகியிருந்தா இந்நேரம் சேது படத்தில் வர விக்ரம் மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பாருங்க, அது மாதிரி நான் போயிருப்பேன். ஆனால் எந்த இடத்துலையும் 24 மணி நேரத்துக்கு நான் எந்த நேரத்தையும் ஒதுக்கலை. அந்த ஒதுக்குற நேரம் எல்லாமே நான் பிரிச்சுக்கிட்டேன். இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய். இதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்த. எல்லாத்தையும் மறந்து ஒருத்தவங்க பின்னாடி போகிறதாலேயோ, இல்லை எல்லாத்தையும் மறந்து ஒரே பொருள் பின்னாடி போகிறதாலேயோ உன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். உனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நீ சரிசமமாக பண்ணு. அப்போ தான் ஒன்று இழந்தாலும் இன்னொன்று உன்னை காப்பாற்றும். இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலைங்க. சாய்ப்பா மேலே சத்தியமாக யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஒவ்வொன்றும் ஒரு அனுபவத்தில் இருந்தும் சாய்ப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் தான். அதனால் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இங்கே சார்ஜ் போயிடுச்சுன்னா அங்கே சார்ஜ் வரும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்களும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் உங்களால் யாராலையும் அசைச்சு பார்க்கவே முடியாது. 1 மணி நேரம் கூட சாய்ப்பா உங்களை சும்மா விட மாட்டாங்க. அடுத்தது இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறவர் தான் சாயப்பா. எல்லாத்தையும் எதை பற்றி திங்க் பண்ணாத, ஹாப்பியாக இரு. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடல, உடம்புக்கு தேவையானதை ரசித்து ருசித்து மென்று சாப்பிடு. சாப்பிட்றதுல எத்தனை பேர் வீக்காக இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் வீக்காக இருக்கீங்க? சாப்பிடும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு, இல்லை எங்கேயோ ஒரு கனவு லோகத்தில் பார்த்துக்கிட்டு நாம் சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்றதுல கூட நம்மளால் முழு கவனத்தை வைக்க முடியல. அந்த சாப்பாடு இறைவன் கொடுத்தாரு. அந்த சாப்பாடால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உயிரோடு. நான் 10 நாள் சாப்பிடலைன்னா தம்பி ஏன் இப்போ ஆடியா கொடுக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. 10 நாள். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன், விக்ரம் மூவி. அதில் வந்து பசியோடு இருப்பாங்க. ஒரு எருமை மாடு அங்கே வந்து நிற்கும். அந்த எருமை மாடை பார்த்த உடனே எல்லாரும் துரத்துவாங்க. என்னடா துரத்துறாங்கன்னு பார்த்தா அந்த எருமை மாடை வந்து கொன்று அதை வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா பசி. அப்போ தினமும் நமக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாரம் கிடைக்குது. அந்த ஆகாரம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குது. ஒரு ஆய்வு சொல்லுது, நிறைய குழந்தைங்க பட்டினியோட இறந்து போகிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இறந்து போகிறாங்க. பசியோடு இல்லை, இறந்து போகிறாங்க. ஆனால் நாம் இங்கே சாப்பாடை அலட்சியப்படுத்துகிறோம். சாப்பாடை கொண்டு போய் கொட்டுறோம். அளவுக்கு அதிகமாக சாப்பாடை தட்டில் வச்சுக்கிறோம். ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம போய் கொண்டு போய் கொட்டுறோம். இந்த சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றிகள் நம்ம செலுத்தியிருக்கோமா? எத்தனை பேர் சாயப்பாவுக்கு வந்து நன்றி செலுத்தியிருக்கீங்க?
நீங்கள் படைக்கும் போது சாய்பாக்கு படைக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு வாயில் எடுத்து வைக்கும்போது இந்த உணவு கொடுத்தா சாய்பாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கோமா? மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? சில மதத்தில், நம்ம மதத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதாலேயோ என்னமோ தெரில, நம்ம மனுஷன் எப்படியும் இருக்க மாட்டேன்றான். ஆனால் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அது முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டினாக இருக்கட்டும், நம்ம மதத்தில் எல்லாருமே ஓகே பண்ணிட்டாங்க, கடவுளை நீ எப்படி வேணாலும் வணங்கலான்னு. அதனால் இவன் எப்படியும் வணங்க மாட்டேங்கிறான். ஆனால் சில இடத்துல டிசிப்ளின்ஸ் கொண்டு வந்துட்டா எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ஒரு 30 செகண்ட் யாராவது யோசிக்கிறீங்களா? யோசிச்சவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாப்பிடும்போது பேசாமல் யாராவது சாப்பிட்றீங்களா? ஃபோன் பார்க்காம யாராவது சாப்பிட்றீங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் ஃபோன் பார்க்காம நான் சாப்பிட்றேன், முடிஞ்ச அளவுக்கு. சில நேரத்தில் நான் வந்து பேச வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஆனால் பல இடத்துல நான் பேசாமல் சாப்பிட்றதில்ல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன வாய்க்குள்ளே போகுது, என்ன மெல்றோம், பல்லு இப்போ என்ன செய்யுது, நாக்கு என்ன செய்யுது, வாய் என்ன செய்யுது, கீழே இருக்கிற உணவு குழாய் என்ன பண்ணுது, எல்லாமே நம்ம கவனிக்கிறோம். முழுங்கும் போது எங்கே போகுது, என்ன ஃபீல் பண்ணுறோம். ஸோ சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றிகள் சொல்லி சாப்பாடில் டெடிக்கேஷனாக சாப்பிட்றோமா? இல்லை, யாருமே இல்லை. ஒரு நாள் 2 நாள் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து லிஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. தினந்தோறும் நான் இப்படி தான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் செய்கிறேன். ஒரு 30 செகண்டு கடவுள்கிட்ட தியானிச்சுட்டு நான் சாப்பிடும்போது யாருக்கிட்டேயும் பேசுகிறதில்ல, எதை பற்றியும் நினைக்கிறதும் இல்லை. என்னோடய மனசு, என்னோடய புத்தி, என்னோடய செயல் எல்லாமே அந்த சாப்பாட்டு மேலே தான் இருக்குது. சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு முன்னாடி வந்து உட்கார்றதில்ல. நல்லா கேட்டுக்கோங்க, வயிற்றுக்கு ருசி தெரியாது, ஆனால் தெரிஞ்சது எல்லாமே நாக்குக்கு மட்டும்தான். அந்த நாக்கோட நீளம் எவ்வளவோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டோன்னா உடம்பு ஃபுல்லாக பாதிக்கப்படுது. நாக்கு செய்கிற தப்புக்கு உடம்பு அத்தனையும் பிரச்சனையாகுது. நம்ம சொல்கிறோம் வயிற்றுக்கு பசின்னு, வயிற்றுக்கு பசி தான். வயிறு எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு பசி அடங்கும், எது சாப்பிட்டாலும் அடங்கும். சில பேர் சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து இதை சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்குதுன்னு. கண்டிப்பாக இல்லை, அது நாமளாக உருவாக்குனது. வயிற்றுக்கு எதை போடுங்க, ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிட்றோம்ல, ஒரு காலையில் ஒரு மத்தியானம் எடுத்துக்கலாம், ஒரு நான் வெஜிடேரியனே எடுத்துக்கலாமே, ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ரசம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம். இந்த மூணுத்தையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி உங்களால் குடிக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்கள். அப்போது வயிற்று எதாக இருந்தாலும் ஏற்றுக்குது, நாக்கு தான் ஏற்றுக்கலை. ஏன் வயிறு ஏற்றுக்குதுன்னா, நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட்றீங்க, அதுவும் உங்கள் வயிறு ஏற்றுக்குது. அடுத்தது ரசம் சாப்பிட்றீங்க, அதுவும் உங்கள் வயிறு ஏற்றுக்குது. அடுத்தது தயிர் சாப்பிட்றீங்க, அதுவும் உங்கள் வயிறு ஏற்றுக்குது. ஜீரணமாகணும்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஸ்வீட், அந்த ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்க, அதுவும் உங்கள் வயிறு ஏற்றுக்குது. இப்போ ஐஸ்கிரீமையும் மீனையும் தொட்டு சாப்பிட முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீன் சாப்பிட்றீங்க, தண்ணிக்கு பதிலாக ஐஸ்கிரீம் குடிக்கிறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இல்லை? அப்போ வயிறு எல்லாமே ஏற்றுக்குது, வயிற்றுக்கு தெரியாது. நாக்குன்ற ஒரு மனுஷனுக்கு தான் எல்லாமே தெரியுது. அப்போ நாக்குடைய ருசி தான் இங்கே பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அதை நம்ம சரி பண்ணிட்டாவே எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். இதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம், சாய்பாவோட குழந்தையாக இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலைன்னா வேறு எப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சிகளாவது செய்யணும். அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும். அப்போ இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான், சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும். அப்போ எல்லாமே நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக வசதியான இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். வசதினா கார் பங்களா இல்லை,
எனக்கு வந்து தூங்கணுன்னா நான் தூங்கணும், நான் வந்து சாப்பிடணுன்னா சாப்பிடணும், அப்படிலாம் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் தூங்கணும், இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், இது எனக்கான நேரம், இந்த நேரத்தில் நான் இதை தான் செய்யணும் அப்படின்ற அளவில் உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்தணும். எப்போ வேணாலும் வேலை செய்யலான்னு நினைக்கக்கூடாது. எப்போ வேணாலும் வேலை செய்யலாம், நான் எப்போ வேணாலும் தூங்குவேன், தூங்குறதுக்கு நான் நேரம்லாம் பார்க்கறது இல்லைன்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. மற்றவங்க தூங்கும்போது, மற்றவங்க எந்திரிக்கும் போது நம்ம தூங்குகிறோம், மற்றவங்க விழித்திருக்கும் போது நம்ம தூங்குகிறோம். சம்டைம்ஸ் எனக்கு உடம்பு ரொம்ப தலைவலி ஹெட்டேக்காக இருக்கும், அப்போ ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்கும். அப்போ அந்த ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கும்போது எடுத்துடுவேன். எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு முழிப்பு வரும். முழிப்பு வந்த உடனே டக்குன்னு தோணும், இந்நேரம் எத்தனை பேர் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் நல்ல விஷயத்தை நினைப்பாங்க, எத்தனை பேர் நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இந்த ஒரு நிமிஷத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது மனசு என்னமோ பண்ணும், கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஐயோ நாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் தூங்குறோமே, நமக்கு ஏன் தலைவலிக்குது. அப்போ நைட்டு நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ரீகால் பண்ணுவேன். நைட்டு ஏன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், தலைவலினா ஒன்று ஓவராக திங்க் பண்ணியிருப்போம், இல்லை ஓவராக சாப்பிட்ருப்போம், இல்லை ஓவராக பேசியிருப்போம், இல்லை ஓவராக எமோஷ்னலாக இருப்போம், இல்லை நைட்டு தூங்காமல் இருப்போம். இது என்ன ரீசன்? எனக்கு இன்றைக்கி தலைவலிக்குதுன்னா நேற்று ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால எனக்கு ஹெட்டேக்காக இருக்கும். அப்போ அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, ஓ இதானா பிரச்சனை, ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது எல்லாமே நீங்கள் என்னைக்கு உண்மையான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை முயற்சி பண்ணி ஜஸ்ட் கண்டுபிடிச்சாவே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்துடும், பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். எனக்கு கண்டினியூவாக ட்ராவலிங்கு, ஸோ கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பண்ண உடனே எகைன் வந்து முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அந்த கழுத்துலேருந்து இருக்கக்கூடிய சர்விக்கல் பெயின் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நேற்று நைட்டு வந்து பெட்டில் படுக்காமல் கீழே படுத்து தரையில் படுத்து தூங்கணும். இப்போ எவ்வளவோ ரிசல்ட்டு, ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு அந்த அனுபவம் நமக்கு. அப்போ 1 வீக் தொடர்ந்து என்ன பண்ணணும், வசதி இல்லாத இடத்துல நீ படு, எல்லாமே சரியாக படு. வசதியாக பெட்டில் தான் படுத்து தூங்கணும். ஒரு பில்லோ வந்து நல்லா குஷன் பில்லோ மாதிரி நல்லா பஃப்னு இருக்க பில்லோ மாதிரிலாம் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குனா இப்படி தான் ஆகும். அப்போ என்னாச்சு, ஓகே வலி ஜாஸ்தியாக, உடனே ஒரு பாயை போடு, ஒரு தலைக்காணியை போடு, சிம்பிளாக படுத்து தூங்கு. சிம்பிளிசிட்டியில் தான் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்குது இங்கே, அவ்வளோ நல்ல விஷயம் இங்கே நடக்குது. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம என்னென்னமோ தேடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம், உடனே அதை பண்ணி இதை பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீ கண்டுபிடி, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடி. நீ யாருன்னு கண்டுபிடி, நீ எப்படி உழைக்கிறன்றதை கண்டுபிடி, நீ எப்படி சாப்பிட்றன்னு கண்டுபிடி, நீ என்ன தான் பேசுகிறன்னு கண்டுபிடி. ஜஸ்ட் நீ ஃபைண்ட் பண்ணு, ஒன்றை வந்து நீ செக் பண்ணு, அடுத்தவனை செக் பண்ணாத, ஒன்றை செக் பண்ணு. நீ சரியாக இருக்கியான்றதில் தெளிவாரு, நீ சரியாக இல்லைன்னா ஃபீல் பண்ணாத, சரி பண்ணிக்கோ. வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அது ஓ மூலமாக கிடைக்குதுன்னா நீ உண்மையில் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட என் மூலமாக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இரு. ஏன்னா இது உன்னை காப்பாற்றும். காப்பாற்ற வந்த கொலை தெய்வ சாமி என்ன சொல்லணுன்னா, இதை புரிஞ்சிக்காம வேற எதையுமே நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உங்கள் மைண்ட் அளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாவே அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக தீருன்றது உண்மை. அப்போ இதெல்லாம் எத்தனை பேர் செய்வீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் இனிமேல் செய்யணும். அதே போல் வர செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்வீட்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே போல் நல்லா கேட்டுக்கோங்க, சில பேர் வந்து மருந்து சாப்பிட்றவங்க ஸ்வீட்டை கலந்து தான் மருந்து சாப்பிடுவாங்க. அவங்க நிச்சயமாக இதை வந்து எடுத்துக்கணும், ஸ்வீட் வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது, எனக்கு டீக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டாமல் இல்லை சர்க்கரை போடாமல் டீ குடிக்கலைன்னா எனக்கு தலை சுத்தல், எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிச்சயமாக அதை வந்து ஸ்வீட்டை சர்க்கரை வந்து டீயிலையோ காஃபிலையோ
போட்டுக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, லோ சுகர் வந்துடக்கூடாது. ஹெல்த்தை பாதுகாக்கணும். ஹெல்த்து தான் நமக்கு மெயின் திங். ஸோ இந்த ருசியை தான் நான் விட சொல்கிறேனே தவிர ஹெல்த்துக்கான சம்மந்தப்பட்ட எதையுமே நான் விட சொல்லவே இல்லை. ஏன்னா நேற்று கூட சாய் சக்தி சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா 100% எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். அண்ணா சொல்லிட்டாரு, அண்ணா சொன்னார்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதில் எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்த சொல்லிடுங்கண்ணா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா அந்த ஆடியோவிலே நான் சொல்லிட்டேம்மா, அதுக்கு இடையில சொல்லிட்டேன். அதனால் இது ஒன்றும் இது இல்லை. இல்லைன்னா எதுக்கும் நீங்கள் இன்னொரு தடவை சொல்லிவிடுங்க. ஏன்னா அன்பேசாய் குடும்பத்தில் எல்லாருக்குமே அன்பேசாயில் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணுன்றதை தாண்டி வேறு யாரும் எதையும் யோசிக்கலை. அதனால் சொல்லிவிடுங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸ்வீட் தேவைன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், சாப்பிடணும். ஓகேவா? ஸோ நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க, ஜஸ்ட்டு டீக்கு காஃபிக்கோ. சில நேரத்தில் ரொம்ப கிருகிருன்னு இருந்துச்சா, லோ சுகர் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா திடீர்னு நம்ம அந்த சுகர் கண்டென்ட்டை 1 மாதம் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும். உடம்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். அதனால் தேவைக்கு ஆன வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. போன தடவையே நம்ம இந்த பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு சாய்ராம் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இந்த சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் மிச்சரும் முறுக்கும் சாப்பிடுவோம்ப்பா, இப்போ அது சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு பசிக்கும்ப்பா அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அளவோடு சாப்பிடுங்க அப்படின்னு. சரிப்பா அளவோடு சாப்பிட்றப்பா. இப்போ அந்த அம்மாவுக்கு பிபின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இந்த அம்மா இல்லை, இன்னொரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பிபின்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுப்பா, எல்லாமே நான் லிமிட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு. ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு தான் ஆட்கள் யாரும் இல்லை. ஆக சொல்கிறதுக்கு இங்கே ஒருத்தன் இருக்கிற சாயப்பா அருளால் நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா விஷயமும் உங்களோட சேர்ந்து நானும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு டீ ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு ஹெவி சுகர் எனக்கு எப்பயுமே பிடிக்காது. நிறைய சுகர் போட்டு அது தித்திக்கிற மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு மோஸ்ட்லி ஒரு அரை கரண்டி நாட்டு சர்க்கரை தான் போடணும். ஒயிட் சுகர் டீ எனக்கு பிடிச்சதே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதை நிறுத்தி, கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அது சாப்பிட்றதில்ல. அப்போ அந்த நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ பிடிச்சி கொஞ்சம் இஞ்சி போட்டால் தான் எனக்கு அந்த டீயே பிடிக்கும். கடையில் கூட இஞ்சி போட்டு தான் நான் கேட்பேன். அங்கே ரியல் இஞ்சி இருக்காது, எசன்ஸாக இருக்குன்னு. சரி ஏதோ போடுங்க அப்படி. ஆனால் நான் சர்க்கரை இல்லாமல் நான் குடிக்க முடியாது. 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3 நாள் டீயே குடிக்கிறது இல்லை. இப்போ டீ குடிக்காத உடம்புக்கு நல்லதாக போயிடுச்சு. எனக்கு காலையில் எனக்கு டீ குடிக்கிற போல இருக்குதா, ஜஸ்ட்டு பால் நல்லா சூடாக குடிப்பேன். ஆனால் அது என்றைக்குமே அது சுகர் ஆட் பண்ணுறதே கிடையாது, அது ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் வேணுமா நல்லா ஒரு 1/2 டம்ளர் பால், அவ்வளோ நல்லா சூடாக, இன்னொன்று சூடாக உள்ளே போகுது, நாக்குக்கு சூடாக தேவைப்படுது, அவ்வளோதான். அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லையா வெந்நீர், ஆஃபீஸில் ஒரு கெட்டில் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், எப்பப்பெல்லாம் டயர்டாக இருக்குதோ அப்போல்லாம் வெந்நீர். நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இதில் கொடுக்குறேன். இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேனல் நேம் வேறு மறந்துடுச்சு, லெட்ஸ் டாக் வித் யூ அப்படின்னு சொல்லி, அதில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வர 1ஆம் தேதி அன்பேசாயிலேருந்து மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் விட்டுட்டீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல. தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு போங்க, எங்கேயா இருந்தாலும் சாயப்பாட குழந்தையாக மட்டும் இருங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். இது கூடவே கூடாது. என்றைக்குமே நீங்கள் சாயப்பாவோட குழந்தையாக தான் 100% இருக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்கிட்ட இன்றைக்கி ஒரு சாய்ராம் சொன்னாங்க, 1 வாரமாக நான் சச்சரிதம் படிக்கலை, எங்களோட ரிலேட்டிவ்க்கு மேரேஜ், அதுக்கு ஃபுல்லாக நான் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலையாக போயிடுச்சு எனக்கு, அதனால் படிக்கலை, அதனால் சாரின்னு என்கிட்ட சாரி கேட்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சரி, எந்த நிமிடத்துலையும் சரி, சாய்ப்பா எங்கே தெரியுமா அவங்கள கெஸ் பண்ணுறாரு, கவலைன்னா மட்டும்தான் நீ புக் எடுக்கிறியா, சந்தோஷமாக இருந்தாலும் நீ புக் எடுக்கிறியா, இல்லை நீ ரொம்ப பிஸியாக இருந்தாலும் என்னை மறக்காமல் புக் எடுத்து படிக்கிறியான்னு பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ கவலையாக இருந்தால் நீ புக் எடுக்கிற, அப்போ நீ எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க. சந்தோஷமாக இருந்தாலும் புக் எடுக்கிற, உனக்கு நேரம் இருக்குது எடுக்கிற. ஆனால்
வேறு ஏதாவது ஒரு முக்கியமாக உன் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னா நீ என்னையே மறக்கிற, கேட்டால் நீ மறக்கலைன்னு வேறு சொல்கிற. இது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு யார் கொடுத்தா? சாயப்பா கொடுத்தார். அதை மறக்காதீங்க. அதை மறக்காத மனம்தான் நம்ம வாழ்க்கையை இன்னமும் நமக்கு உயர்த்தும். வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தையும் நம்ம அது வந்து போக்குன்றதை மறந்துடாதீங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் அதை விடவே கூடாது. அன்பே சாய் ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை சாய்ப்பாக்கு செய்யக்கூடிய சேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே 1000 மாயைகள், லட்சம் மாயைகள், கோடி மாயைகள் இருக்குது. ஒன்று ஒரு ஆட்டம் போடும். ஒன்று ஒரு ஆட்டம் போடும்போது வாழ்க்கையவே திருப்பி போட்டுடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை என்ன பண்ணும்? திருப்பி போட்டுடும். அது கிடைக்காத அளவுக்கு பண்ணிடும். ஒன்றும் இல்லை, நல்லா வாக் பண்ணுறீங்க, வாக்கிங் போய்ட்டே இருக்கீங்க, ஒரு வாரம் விட்டு பாருங்கள், 60 நாள் போகிறீங்க, 70 நாள் போகிறீங்க, இல்லை 90 நாள் போகிறீங்க, 100 நாள் போகிறீங்க, நல்லா டெய்லியும் கேலண்டர்லாம் குறிச்சிலாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஒரு வாரம் நீங்கள் போகலை, அடுத்த வாரம் போகிறதுக்கு ஏண்டா போகணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும். அப்போ அந்த ஒரு வாரம் வந்து இப்போ தான் யோசிப்பீங்க, 100 நாள் போயிட்டோமே, சரி நம்ம இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி படுப்போம். ஆனால் அந்த நேரத்தில் மாயை என்ன பண்ணும்? நல்லா தாளாட்டும். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு போய்டணும்னு நினைப்போம். 5 மணிக்கு போனவன் 6 மணிக்கு அலாரம் வைப்போம். 6 மணிக்கு கூட போக மாட்டோம், 7 மணிக்கு தான், 7:30க்கு தான் எழுந்திரிப்போம். எந்திரிச்சா வாக்கிங் போயிடணுமே அப்படின்னு. ஸோ மறுபடியும் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு பிக்கப் ஆகாமலே போயிருக்குது. அதனால தான் தயவு செய்து சொல்கிறேன், அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களையும் எந்த காரணத்தையும் காட்டாமல் செய்யுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சாப்பாடு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனையோ குழந்தைங்க உங்கள் சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னு மறக்காதீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தவருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு, அது நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் ஒருத்தவருக்கு சாப்பாடு கொடுக்கல, ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதால அவர் மூலமாக இன்னும் பல பேருக்கு யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 1ஆம் தேதி அன்றைக்கி சாப்பாடு கொடுக்காமல் இருக்கும்போது பல பேருக்கு பட்டினியை நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை ஏன் இன்னமும் உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு புரியல. அப்போ இதெல்லாம் அன்பே சாய் ஆடியோ கேட்டால் தான் தெரியும். கேட்கலன்னா உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, எதுவும் புரியாது. கடைசியில் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் மறுபடியும் வருவீங்க. அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பழைய மாதிரி மாற்ற முடியும்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து கற்பனை பண்ணிடாதீங்க. ஏன்னா பழைய மாதிரி மாற்றவே முடியாது. கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக்கிக்கிறோமே தவிர செதற விட்டுட்டோம் அப்படின்னா எகெயின் நம்மளால் திருப்பி உட்காரவே முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசு வெறுத்து போயிடும். எல்லாமே பண்ணோம், எல்லாமே வந்தது, இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம், எல்லாமே வரும், ஆனால் மறுபடியும் போகுன்ற ஒரு தாட்டு தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், கேப்பே விடாமல், ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டால் கூட அந்த இடத்துல வேறு ஏதாவது உள்ளே பூந்துடும். அப்போது அந்த கேப்பே இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேணும் அப்படின்னா கேப்பே விட மாட்டேன்றீங்க. கேப் விட்டால் ரிலேஷன்ஷிப் போய்டுன்னு. நீங்கள் கேப் விடாமல் இருக்கிறதால தான் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து போயிடுது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேப் விடாமல் இருக்கிறதால தான் ரிலேஷன்ஷிப் போயிடுது. ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் செய்யும்போது கேப்பே விடக்கூடாது. ஐயோ இது நம்ம செய்யலையே, இது வந்து ஒரு பெரிய குற்றமே நினச்சி அதை உடனே செஞ்சு சாய்ப்பா கிட்ட செஞ்சதுக்கப்புறம் சாய்ப்பா கிட்ட சொல்லணும், சாரி சாய்ப்பா, நான் நேற்று செய்ய வேண்டியதை நான் இன்றைக்கி தான் செய்கிறேன், நான் மன்னிச்சிடுன்னு. அப்போ அடுத்த மாதம் நீ சிறப்பாக கரெக்டாக செய்வேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் வாழ்க்கையில் வாழவே முடியும். நல்ல விஷயங்கள் செய்கிறதால தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. அப்போ நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா பலன்கள் எப்படி கிடைக்கும்? அதனால் அன்பே சாய் ஆடியோவை தினமும் பாருங்கள், அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க, செயல்படுத்துங்க. சாய்பாவுக்கு பண்ண வேண்டிய அத்தனை விஷயத்தையும் மனப்பூர்வமாக அர்ப்பணிப்போடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.